ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवाहुंसस्तनूभिः व्यशेम देवहितैयतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः ஸோ இந்த சாந்தி பாட்டை எடுத்துனோம் அப்படின்னா சில சாந்தி பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜெனரிக்காக இருக்கும். எதுக்கு வேணும்னாலும் நாம் வந்து அதை ப்ரேயராக யூஸ் பண்ணிக்கலாம். சிலது எப்படி இருக்கும்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷயத்துக்காக அப்படின்னு. இப்போ சஹனாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக். அதாவது குரு சிஷ்யா ரிலேஷன்ஷிப்பை எந்த விதமான ஸ்ட்ரெயினும் இல்லாமல் கண்டினியூ ஆகணுங்கிறதுக்காகவே அந்த சஹனாவது அப்படிங்கிற சாந்தி பாட்டை நாம் சொல்கிறோம். பட் இது இருக்கு இல்லையா, இப்போ இந்த பத்ரம் கருணேபி இந்த சாந்தி பாட்டு வந்து ஜெனரிக்காக நாம் எதுக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் நம்ம டெய்லி ப்ரேயரில் இந்த சாந்தி பாட்டையும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஆரம்பிக்கிறது, இது தேவாஹா அப்படின்னு சொல்கிறது. ஸோ தேவா அப்படின்னு சொன்னால் இது வந்து அந்த தேவதாஸ் இருக்கால்ல, அவளை வந்து இதை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஏன்னா நமக்கு தெரியும் நம்மளுடைய ஒவ்வொரு இந்திரியத்தையும் ஒவ்வொரு தேவதா பிளஸ் பண்ணுறா அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே தேவாஹா அப்படின்னா கலெக்டிவாக எல்லா தேவதாசையும் நாம் வந்து இங்கே கூப்பிடுறோம். ஸோ இங்கே என்ன கேட்குறது, கருணேபிகி பத்ரம் ஸ்ருணுயாம. கருணேபிகி அப்படின்னா நம்மளுடைய காதுகள் மூலமாக எனக்கு என்ன கேட்கணும், பத்ரம் ஸ்ருணுயாம. அப்போ வெறும் மங்களகரமான சப்தங்களை மட்டுமே என்னுடைய காதுகள் கேட்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், மங்களகரமான சப்தங்கள்னா என்னை சுற்றி இருக்கிறவா எல்லாரும் நல்லதையே பேசட்டும். நடக்கக்கூடிய காரியமாக இது, என்கிட்ட எல்லாரும் நல்ல விதமாகவே நடந்துக்கட்டும். ஏன்னா லைஃப்னா என்னது, எல்லாரோடையும் டிரான்சாக்ட் பண்ணுறது தானே லைஃபு. அப்போ சுற்றி இருக்கிறவா எனக்கு வந்து ஏற்றா மாதிரியான விஷயங்களை பேசட்டும். ஸோ பத்ரம் அப்படின்னா ஆஸ்பீஷியஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போது மங்களகரமான சொற்களையே பேசட்டும்ங்கிறது வந்து ஜென்ரல் மீனிங். வேதாந்தா மீனிங் என்ன, நம்ம அதுதானே படிக்க வந்திருக்கோம் இல்லையா. அப்போ பத்ரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரம்மன் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியும் பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம் ச மங்களம். அப்போ பிரம்மன் வந்து மங்களத்துக்கெல்லாம் மங்களம் எதுவோ அது வந்து பிரம்மன். பவித்ராணாம் பவித்ரம். அப்போது பத்ரம் ஸ்ருணுயாம அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல பிரம்மனை பற்றின விஷயங்களை என் காதுகள் கேட்கட்டும். ஏன்னா பிரம்மன் தான் மங்களம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஸ்லோகமும் இருக்குது. அதிகல்யாண ரூபத்வாத் நித்திய கல்யாண சம்ஸ்ரயாத் ஸ்மிருத்ருணா பிரம்ம தன் மங்களம் விது. அப்போ
அப்போ மங்களம் அப்படின்னா பிரம்மன். ஸோ பத்ரம் அப்படின்னா இந்த இடத்துல பிரம்மன் ஆகிறது. அப்போ நான் வேதாந்தா கிளாஸே என்னுடைய காதுகள் கேட்கட்டும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பத்ரம் பஷ்யேம அக்ஷிபிஹி யஜத்ரா. யஜத்ரா அப்படின்னா தேவர்கள்னு அர்த்தம். ஸோ தேவர்கள்லாம் என்ன பண்ணுறா? நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறா. ஏன்னா நாம் என்ன பண்ணுறோம்? தேவர்களை நாம் வர்ஷிப் பண்ணுறோம். இன்டர்ன் அவள் வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்குறான். ஸோ யஜனம் திராணம். ஸோ யஜந்தாம் திராயதே இது யஜத்ராஹா. ஸோ வர்ஷிப் பண்ணுறவாளை ப்ரொடெக்ட் பண்ணுறவாளை நாம் வந்து தேவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யஜத்ரா அப்படின்னா யார் வந்து ரெகுலராக அந்த சாந்தி பாட்லாம் சாண்ட் பண்ணுறாளோ என்ன பண்ணுறோம்? அந்த சாந்தி பாட் மூலமாக நாம் தேவர்களை இன்ஃபேக்ட் ப்ரைஸ் பண்ணுறோம், அவளை க்ளோரிஃபை பண்ணுறோம். உடனே அவள் ப்ளீஸ் ஆகி நமக்கு என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுமோ அதை கொடுக்குறான். அக்ஷிபிஹி பஷ்யேம. இப்போ என்னுடைய கண் எதை பார்க்கணும்? எது மங்களமானதோ அதையே என்னுடைய கண்கள் பார்க்கட்டும். அப்படின்னா நான் பார்க்கறது எல்லாமே எனக்கு ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். இது ஜென்ரல் மீனிங். வேதாந்தா மீனிங் என்ன? ஸோ பத்ரம் அப்படின்னா பிரம்மன்னு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல என்னவா இருக்கும்? அது அக்ஷிபிஹி பஷ்யேம பத்ரம் பஷ்யேம அப்படின்னா சர்வத்திர பிரம்ம தரிசனம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மநாகுதம் அப்படின்னா இந்த டீச்சிங் மூலமாக எனக்கு இருக்கிறது பிரம்மன் மட்டும்தான் அப்படிங்கிறது புரியட்டும். சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து, சர்வம் பிரம்மமயம், அது வந்து எனக்கு புரியட்டும். ஸ்திரைஹி அங்கைஹி துஷ்டுவாம்ச. இப்போ எல்லாரும் வந்து அந்த தேவதாசுடைய க்ளோரியை வந்து ப்ரைஸ் பண்ணட்டும், அப்ரிஷியேட் பண்ணட்டும். ஸோ இங்கே தேவதா அப்படிங்கிறது எல்லா தேவதாசையுமே வந்து இந்த வார்த்தையை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ எல்லா தேவதாஸ் அப்படின்னா யார்? அது ஈஸ்வரா. எல்லா தேவதாசையும் நம்ம வந்து ஒன்றா சொல்லணும்னா அதுக்கு பேர் ஈஸ்வரா அப்படின்னு அர்த்தம். அப்போ ஈஸ்வராவை இங்கே வந்து நாம் க்ளோரிஃபை பண்ணுறோம். இப்போ வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வரத்துக்கு முன்னாடி நம்மளை பொறுத்த வரைக்கும் பகவான் அப்படின்னா அவர் எங்கே இருக்கார்? எங்கேயோ இருக்கார், இங்கே இல்லை. கரெக்டாக? நான் இருக்கிற இடத்துல பகவான் இல்லை, வேறு எங்கேயோ இருக்கார். இல்லை ரொம்ப ஓகே அப்படின்னா சரி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் பகவான் வந்து இருக்கார் அப்படின்னு நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் முன்னாடி. பட் இதெல்லாம் படிக்கும் பொழுதே ஆர் படித்து முடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னவாக இருக்கணும்? பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார். பகவான் வேற, வேர்ல்டு வேற இல்லை. பகவானே வேர்ல்டாக இப்போது அப்பியர் ஆகிறார். அதுதான் விஸ்வரூப தரிசனம். அப்போ இந்த ஜகத்தை நான் வந்து பகவானாக பார்க்கிற வரைக்கும் இதுதான் அல்டிமேட்டு. நான் வந்து பகவான் தான் இப்போது இந்த ஜகத்தாக மேனிஃபெஸ்ட் ஆகியிருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது என்னுடைய இந்த டீச்சிங் மூலமாக நான் புரிஞ்சுக்க போகிறேன். பட் அது வரைக்கும் நான் பகவானை இப்போது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டடிக்கு பகவான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ வந்து நம்மளுக்கு ஜென்ரலாக வந்து லைஃப்பில் ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னு சொன்னால் எதனால் நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுறது அப்படின்னு நீங்கள் வந்து அதை ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணினீங்கன்னா எங்கே போய் அது நிற்கும் அப்படின்னா நம்மளுடைய ராக துவேஷ இதுதான் அதுக்கு காரணமாக இருக்கும். வேறு எதுவுமே காரணமாக இருக்காது. அப்போ அந்த ராகத்வேஷம் இருக்கே, அந்த ராகத்வேஷத்தினால்தான் நம்மளுக்கு இமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் ஏற்படுறது.
இப்போ ராகத்வேஷத்தை டைல்யூட் பண்ணுறதுக்கு பகவான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார்? ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணணும், ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கணும். ஈஸ்வரா இல்லைன்னா ராகத்வேஷம் எப்படி டைல்யூட் ஆகும்? அப்போ பகவானை இந்த பர்பஸுக்கு நாம் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இருக்கிறது எல்லாம் ஈஸ்வரா தான் அப்படின்னு சொன்னால் யாருக்கு பண்ணுறோம்? நாம் எது பண்ணினாலும் அது பகவானுக்கு தான் பண்ணுறோம். அப்புறம் இருக்கிறது எல்லாம் ஈஸ்வரா அப்படின்னா எந்த ரிசல்ட் வந்தாலும் அது பகவான்கிட்டே இருந்து தான் வருது. ஸோ அதுக்கு பகவானை நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எத் எத் கர்ம கரோமி தத்தத் அகிலம் சம்போ தவ ஆராதனம். அப்போ பகவானை எல்லாத்துலேயும் பார்த்து நாம் வந்து நம்மளுடைய லைஃப்பையே இப்போது பூஜையாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையும் உன்னுடைய பெருமையை நான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு அந்த ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறான். நீ தான் எல்லாத்துலேயும் இருக்க அப்படிங்கிறத நான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன்லேயும் நான் அப்ரிஷியேட் பண்ணணும். துஷ்டு வாம்ச அப்படின்னா பகவானுடைய க்ளோரியை வந்து ப்ரைஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம், ஸ்துதி பண்ணுறதுன்னு அர்த்தம். சரி, எப்படி நான் பகவானுடைய க்ளோரியை ப்ரைஸ் பண்ண முடியும்? தனுபிஹி. தனு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வேதம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வேதம் தானே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறது பகவானை பற்றின டீட்டெயில்ஸை. அப்போ வேதத்தோட ஹெல்ப்போடு நான் வந்து பகவானை வந்து க்ளோரிஃபை பண்ணுறேன். வியஷேம ஆயுஹு ஸ்திரைரங்கைஹி துஷ்டுவாம்ச. ஸ்திரைரங்கைஹின்னா என்ன அர்த்தம்? அங்கங்கள்னா நம்மளுடைய பாடி பார்ட்ஸு. அது எப்படி இருக்கணும்? ஸ்திரமாக இருக்கணும். அப்படின்னா ஃபிட்டாக இருக்கணும். என்னுடைய கை காலெல்லாம் நல்லா ஃபிட்டாக இருந்தால் தான்ப்பா உன்னை வந்து என்னால் வர்ஷிப்பே பண்ண முடியும் அப்படி கேட்கணும் பகவான்கிட்ட. நமக்கு எதுவுமே உடம்புக்கு வரக்கூடாது அப்படின்னா எனக்கு வரக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும்? பார், உன்னை வர்ஷிப் பண்ணணுன்னா எனக்கு கை கால்லாம் நன்னா இருக்கணும், நீ டிசைட் பண்ணிக்கோ. எனக்கு கை கால் நன்னா இருந்தால் தான் என்னால் உன்னை வர்ஷிப் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணி ஆகணும்? பகவான் ஐயோ இவனுக்கு கை கால்லாம் நன்னா கொடுத்துடலாம் அப்படின்னு பகவானும் வந்து நம்மளை ஃபிட்டாக வச்சுடுவேன். அப்போ கை கால் நன்னா இருக்கட்டும். அப்புறம் என்ன? வியஷேம ஆயுஹு. இப்போ என்னுடைய என்டையர் லைஃப்பையே நான் வந்து ஈஸ்வர ஆராதனாக்காக ஸ்பெண்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். சரி, லைஃப்னா எவ்வளோ ஆயுட்காலம் வேணும் உனக்கு? ஜென்ரலாக என்ன கேட்போம்? 100 வருஷம். 100 வருஷம் நீ எனக்கு கொடுத்துட்டேன்னா நான் 100 வருஷமும் உன்னை ப்ரைஸ் பண்ணுறதுலேயே என்னுடைய காலத்தை போக்கிடுறேன். ஒரு லைஃப்பில் நம்மளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைலாம் வந்துடுதுன்னா என்ன கேட்க ஆரம்பிப்போம்? டக்குன்னு போயிடணும். 100 வருஷம்லாம் வேண்டாம். இனிஷியலாக என்ன கேட்போம்? எனக்கு நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம் எல்லாம் வேணும்னு கேட்போம். ஒரு 60-70 வயசில் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவளோட ட்ரூ கலர்லாம் தெரிய ஆரம்பிக்கும், நம்மளுடைய ட்ரூ கலரே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ என்ன கேட்போம் பகவான்கிட்ட? ஐயோ ரொம்ப நாள்லாம் வேண்டாம்ப்பா, சீக்கிரமாக கூட்டின்னு போய்டும், அனாயாசேன மரணம். அதுவும் எப்படி கூட்டின்னு போனோம் எனக்கே தெரியக்கூடாது. நான் போகிறது தூங்கிகிட்டே இருக்கும் பொழுது அப்படியே அதை பொசுக்குன்னு போயிடணும் அப்படிலாம் கேட்பான்ல. இப்போ பகவானே கன்ஃபியூஸ் ஆகிடுவார். டேய் உனக்கு என்ன வேணும்? நீண்ட ஆயுள் வேணும்னு கேட்டேன், சரி அதை கொடுத்தேன். இப்போ திருப்பி வந்து அவ்வளோலாம் வேண்டாம், குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். நான் என்ன தான் உனக்கு பண்ணுறது? அதனால இந்த ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளோ இன்டெலிஜெண்ட்டாக கேட்குறான். யதா ஆயுஹு தேவஹிதம். தேவஹிதம் அப்படின்னு சொன்னால் அலாட்டட் பை பகவான் அர்த்தம். ஒரு பிராரப்தத்தோடு தானே நாம் வந்திருக்கோம். நீ நீண்ட ஆயுள்னு கேட்டாலும் இல்லை சீக்கிரமாக போனோன்னு கேட்டாலும் என்ன நம்மளுடைய பிராரப்தமோ அதுபடி தான் நடக்க போகிறது இல்லையா? அது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. அதனால் அவன் கேட்குறான், தேவஹிதம் அப்படின்னா எனக்கு என்ன அலாட் பண்ணப்பட்டிருக்கோ, யதா ஆயுகு எவ்வளவு ஆயுட்காலம் இருக்கோ அவ்வளவு காலமும் நான் வந்து உன்னை ப்ரைஸ் பண்ணணும். வியஷேம நான் வந்து உன்னை ப்ரைஸ் பண்ணுறதுலேயே என்னுடைய லைஃப் டைமை வந்து கழிப்பேனாக அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறான்.
ஸோ ஒரு பியூட்டிஃபுல் சேயிங் ஒன்று இருக்கு, டோன்ட் ஆட் இயர்ஸ் டு யுவர் லைஃப் பட் ஆட் லைஃப் டு யுவர் இயர்ஸ். இயர்ஸ்னால் YEARS. ஸோ அந்த மாதிரி நான் வந்து என்னுடைய லைஃபை ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ ஸ்வஸ்தி, ஸ்வஸ்தி அப்படின்னு சொன்னாலும் வந்து ஆஸ்பீஷியஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம். இந்திரோ விருத்தஸ்ரவாஹா, விருத்தஸ்ரவா அப்படின்னு சொன்னால் க்ளோரியை அப்ரிஷியேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இந்திரோ விருத்தஸ்ரவா அப்படின்னா இந்திரனுடைய க்ளோரியை, இந்திரனுடைய பெருமையை க்ளோரிஃபை பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்திரனுடைய பெருமை என்ன? அவன் தான் எல்லா தேவாசுக்கும் ஹெட்டாக இருக்கான் இல்லையா, தேவேந்திரன் அப்படின்னே பேர் அவனுக்கு. ஸோ அந்த இந்திரன் எனக்கு என்ன கொடுக்கணுமா? ஸ்வஸ்தி நக ததாது. அந்த ந இருக்குல்ல, அதை அப்படியே படிக்கும் பொழுது நான்னு படிக்கணும், பட் பிரித்து நம்ம எழுதிக்கும் பொழுது நக அப்படின்னு எழுதிக்கணும், விசர்க்க போட்டுக்கணும், 2 டாட் போட்டுக்கணும். அப்படியே ஸ்வஸ்தி ந ததாது அப்படின்னா எனக்கு ஸ்வஸ்திலாம் வேண்டாம் எல்லாம் கொடுத்துடாத, நீ சொல்லலைனாலும் உனக்கு கிடையாதுன்ற ஒரு பகவான். அப்போ நக ததாது எங்களுக்குன்னு அர்த்தம், நக அப்படின்னு சொன்னான், ஃபார் அஸ். ஸோ எனக்கு இந்திரன் வந்து ஆஸ்பீஷியஸ்னஸை கொடுக்கட்டும். இப்போ வந்து பகவானை வந்து நாம் சில வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணுவோம். அநாத ரக்ஷகா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அநாத, நீ வந்து என்ன ரட்சிப்பாயாக. தீனபந்து அப்படிலாம் சொல்லுவோம்ல, நான் வந்து ரொம்ப பாவம், நான் தீனன்னா என்ன அர்த்தம்? எதுவுமே என்னால் முடியாது, நீ தான் வந்து என்னை காப்பாற்றணும், உன்னை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கா, தாராள பிரபுவே அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறோன்னா என்ன அர்த்தம்? கையில் டொனேஷன் புக் இருக்குது என்கிட்ட, நான் அப்படி ப்ரைஸ் பண்ணாதான் நீ எனக்கு ஏதாவது பார்த்து கொடுப்ப. அது மாதிரி இந்திரனை ப்ரைஸ் பண்ணால் இந்திரன் வந்து எனக்கு அவன்கிட்ட என்ன அந்த ஆஸ்பீஷியஸ்னஸ் இருக்கோ அதை அவன் எனக்கு கொடுக்கட்டும். ஸ்வஸ்தி நக பூஷா விஸ்வவேதாகா. பூஷா, பூஷன் அப்படின்னு சொன்னால் சூரியன் அர்த்தம். யார் வந்து நம்மளுக்கு நரிஷ்மெண்ட்டை கொடுக்குறாரோ அவர் வந்து பூஷா, சூரிய தேவதா. புஷ்ணாதி இது பூஷா. ஸோ அந்த சூரிய தேவன் எப்படிப்பட்டவர்னா விஸ்வவேதா. விஸ்வவேதா அப்படின்னா இந்த வேர்ல்டில் என்னெல்லாம் நாலேஜ் இருக்கோ அந்த அத்தனையும் சூரிய பகவான்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஆல் நோயிங் அப்படின்னு அர்த்தம் விஸ்வவேதா அப்படின்னா. அப்போ அந்த சூரிய தேவன், அந்த ஆம்னீஷியண்ட்டாக இருக்கிற சூரிய தேவன் எனக்கு ஆஸ்பீஷியஸ்னஸை கொடுக்கட்டும். ஸோ எப்படி ஆல் நோயிங் சூரிய தேவதா என்னை எப்படி பிளெஸ் பண்ணணும்? என்ன எனக்கு கொடுக்கணும்? நாலெட்ஜை எனக்கு அவர் கொடுக்கட்டும். ஸ்வஸ்தினஸ் தார்க்ஷோ அரிஷ்ட நேமிகி. தார்க்ஷ்ய அப்படின்னா கருடன் அர்த்தம். தார்க்ஷ்யா கருட தேவதா, கருடாழ்வார் சொல்கிறோம்ல. ஸோ எப்படிப்பட்ட கருடன் அவர்? அரிஷ்ட நேமிகி. நேமி அப்படின்னு சொன்னால் மூமெண்ட்டுன்னு அர்த்தம். அரிஷ்ட அப்படின்னா, அரிஷ்டம் அப்படின்னா தடையில்லாத மூமெண்ட். இப்போ ஏன் வந்து விஷ்ணு கருடனை வந்து வாகனமாக வச்சுட்டுருக்கார்? சும்மா வச்சுட்டுருப்பாரா? ஃபாஸ்ட்டாகவும் போவார், எந்த ஆப்ஸ்டக்கிளும் வந்து அவருடைய மூமெண்ட்டுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி அந்த கருடன் வந்து எனக்கு என்ன கொடுக்கணும்? அப்போ இதுலேருந்து நாம் என்ன எடுத்துக்கணும்? என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிலையும் எந்த ஆப்ஸ்டக்கிளும் இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம ஜேர்னி எப்படி இருக்கணும்? எப்படி கருடன் வேகமாக ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறாரோ அந்த மாதிரி என்னுடைய ஜேர்னியும் வந்து குயிக்காக இருக்கணும். சும்மா குழன்னு ஆல்ரெடி 60 வயசு வேஸ்ட் பண்ணிட்டேன் நான், இன்னும் 60 வயசெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது.
குயிக்காக இந்த விஷயத்தை நான் வந்து கற்றுண்டுடணும். ஸ்வஸ்தி நக ப்ரஹஸ்பதி ததாது. ஸோ கடைசியில் என்ன தேவதா? ப்ரஹஸ்பதி. ப்ரஹஸ்பதி வந்து நம்மளுக்கு வாக் தேவதா. எப்படி சரஸ்வதி வாக் தேவதா, அது வந்து ஃபீமேல் டெய்ட்டி அப்படின்னா ப்ரஹஸ்பதி வந்து மேல் டெய்ட்டி. ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று அப்பீல் ஆகும் இல்லையா? அதனால் ப்ரஹஸ்பதி வந்து வாக் தேவதா. ஸோ அவரும் வந்து எனக்கு இந்த டீச்சிங் புரியறதுக்கு ப்ளஸ் பண்ணட்டும். ஏன்னா இந்த டீச்சிங் வந்து டயலாக் ரூபத்தில் தானே நம்மளுக்கு கிடைக்கிறது. அதனால் அவர் வந்து ப்ளஸ் பண்ணட்டும். அப்புறம் ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி அப்படின்னா 3 சாந்தி. எதுக்கு ஒரு வாட்டியும் 3 சாந்தி சொல்கிறேன்? ஒரு சாந்தி சொன்னால் போகிறதா அப்படின்னா 3 விதமான ஆப்ஸ்டக்கிள்ஸ் நமக்கு இருக்குது. என்னெல்லாம் 3 விதமான ஆப்ஸ்டக்கிள்ஸ் அப்படின்னா, ஆத்தியாத்மிக பிரதிபந்தம். இது ஒன்று ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஆத்தியாத்மிக பிரதிபந்தம். இது என்னது ஆத்தியாத்மிக பிரதிபந்தம்? நானே என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு தடையாக இருக்கிறதுக்கு பேர் ஆத்தியாத்மிக பிரதிபந்தம். ஏதாவது சொல்லி கிளாஸுக்கு லீவ் போடலாமா, ஏதாவது ரீசன் சொல்லி கேம்புக்கு வராமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமா, இப்படியெல்லாம் நமக்கு தோணித்து அப்படின்னா அது நாமே நம்மளுடைய ஜேர்னிக்கு பண்ணிக்கிற ஆப்ஸ்டக்கிள். அதுக்கப்புறம் என்னது? ஆதி பௌத்திக பிரதிபந்தம். பௌத்திக அப்படின்னு சொன்னால் அதர் லிவிங் பீயிங்ஸ்னு அர்த்தம், மற்ற பிராணிகள். அதனால் நமக்கு ஏற்படுற ஆப்ஸ்டக்கிள்ஸ். இப்போ நமக்கு பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதர் லிவிங் பீயிங்ஸில் அவளால் கூட நமக்கு ஜேர்னியில் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஏற்படலாம். நம்ம வீட்டில் இருக்கிறவா வந்து நம்மளை அலோவ் பண்ணாமல் இருக்கலாம். அந்த மாதிரி நிறையா டிஸ்டர்பன்ஸ் நமக்கு வரலாம். இப்போ நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கிளாஸ் கேட்டுன்னு இருக்கும் பொழுது சப்போஸ் நம்ம பக்கத்தில் இருக்கிறவா பேசினான்னு வச்சுக்கோங்க, இல்லை தூங்கினான்னு வச்சுக்கோங்க, நமக்கு டெஃபினட்டாக அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். தூங்கும்போது நல்லா ஆழ்ந்த உறக்க நிலை போயிட்டால் என்ன பண்ணுவாவா? அப்போ அந்த சத்தத்தில் நமக்கு இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் வந்து கேட்காம போயிடுது அப்படின்னா நீங்கள் திருப்பி ஆன்னு கேட்டால் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வேற எங்கேயோ பார்த்துருந்தேன்னா நீங்கள் ஆன்னு கேட்குறது எனக்கு தெரியாது. அதனால வந்து அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸும் எனக்கு வரக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன? 3வது பிரதிபந்தம் ஆதி தெய்வீகம். தெய்வீகம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், நேச்சுரல் ஃபோர்ஸஸ்னாலேயும் எனக்கு எந்த விதமான பிரதிபந்தமும் வரக்கூடாது. ஓவர் வெயிலும் இருக்கக்கூடாது, ஓவராக மழையும் பெய்யக்கூடாது. 2 நடந்தாலும் நம்மளால் வந்து ப்ராப்பராக இந்த விஷயத்தை கேட்க முடியாமல் போயிடும். அதனால இந்த 3 விதமான பிரதிபந்தங்களையும் நிவர்த்தி பண்ணுறது மூலமாக எனக்கு இந்த டீச்சிங் கிடைக்கட்டும், எனக்கு இந்த நாலேஜ் ஆனது கிடைக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிற ப்ரேயர் தான் இந்த சாந்தி.